போட்டு என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க என் பேச்சு போன போட்டு கூப்பிட்டா ஆத்தா மெது வரங்க ஆத்தா என் செல்ல கட்சி ஐயா என் பொண்ணா இறங்க இந்த பாதி பைய குழந்தைங்கள பாத்து எல்லாத்தையும் பார்த்து கோரிப்பாளையத்துல இருந்து மாயாண்டி குடும்பத்தார் வருதுங்க. இதுங்க அழுதே ஆஸ்காரோட வாங்கந்தாச்சே. இன்னைக்கு ஒப்பாரி வச்சு வீட்டை கழுவி விட்டுருவானுங்க. சொன்னமே கேட்டாங்களா தங்கமத்த தங்கமே கிளவி கிளவி துரும்பாவும் ஆகல தூசாவும் ஆகல. இது பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேச்சு இறக்கல அப்படியேதான் இருக்கு. உட்காரு வாங்க. அப்படி போடா வாங்க மச்சான். வணக்கம் வணக்கம். கோவமா இருக்கீங்க போல. உடனே வாடா குண்டு போய் உட்காரு 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 வாங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 மாமா. என்ன மாமா மூக்குல கொசு போயிடுச்சா? கோவமா இருக்கீங்களா? வாங்க மாமா உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க மாமா. அதிமல்லி குண்டுமல்லி வாடாமல்லி போரூர் தானா பூந்தமல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கிளவி ஒப்பாரி வைக்குது மாமா. இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரதே இல்லப்பா. ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட்டு வீட்டுக்கு வர்றது இல்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல மாமா. நைட் டியூட்டி மாமா. நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு இனிமே சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு புடிச்ச கேன மச்சான். அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்டுனா ராத்திரின்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான். அப்புறம் எப்படி 5 மணிக்கு வர முடியும்? அது மட்டும் இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கொள்ளையரோட புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. உடனே நீங்க மூக்குல காத்தடிங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஹார்ன் அடிச்சா முன்னாடி போற சீக்கிரம் பாக்குறேன்னு கேக்குறா. சைடு மிரர் பார்த்தா பின்னாடி வர சீக்கிரம் பாக்குறேன்னு கேக்குறா. ஒரு பைக்ல ஹார்ன் அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? பொறுங்க. ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். ஏய், ஊருக்குள்ள நீங்க ஓட்டுறது மாட்டு வண்டிடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பேசாம வெட்டி விட்டுருங்க. அத்தை அவசரப்படாதீங்க. நான் என் பொண்டாட்டிய மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன். மாமா நீங்க வேணா செருப்பு டோக்கன் கடை போட்டுங்க. அத்தை நீங்க வேணா பூ வித்துங்க. ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ராத்திரியாட வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வராரு பாட்டி. ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரன். கிளவி சும்மா ஏன் மாப்பிள்ள ராத்திரி குடிச்சிட்டு வரீங்க? பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ்ல திட்டுவாங்க மாமா. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடிகார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? ஏன் எவனும் வாங்கி தர மாட்டாங்க உங்களுக்கு? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். உடம்பா பார்த்தா தெரியல. ஆமா ஐயா யாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருந்து அவரு ஏதோ சொல்ல வராரு, நீ சொல்ல விட மாட்டீங்க. அவர் தான் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். பிரச்சனை பேசிக்க கூட்டு வந்திருக்கோம். கடைசியா பேசுவாரு. ஓ இப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் செல்போன் மாதிரி கையில தூக்கி சுத்துறீங்களா? ஐயா நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். இன்னும் ஐயா ஏதோ கக்கறாரு. வாங்கிடுறானா? நீ வாங்கிட்டா கெட்ட பழக்கம். ஒருத்த வாந்தி எடுத்தா எல்லாரும் இத நீங்களே வாந்திடுவீங்க. என்ன இடுப்புல வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க பஞ்சாயத்து பண்ண. டேய் இன்னடி பாத்துட்டு இருக்க. பெனாடை எல்லாரும் வாயில ஊத்தி விடு. அதான் பஞ்சாயத்து நாரி போச்சு. இதுல வேற சோப்பான குடும்பம் கோப்பான குடும்பம். போடி